எஃப்ஐஆர்ல ஒன்று போட்டாங்க, கிளீனா போட்ட தமிழ்நாடு போலீஸ். என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு விஜய் குறித்த நேரத்தில் வந்திருந்தால் நடந்திருக்காது, அவர் தாமதித்து வந்ததுதான் காரணம் அப்படின்றதே போட்டான். அதனால தான் நீ கேட்கிறான், தலைமைத்துவம் உன்னுடைய தலைமைக்கே தலைமைத்துவம் இல்ல, இன்க்ளூட் பண்ணவனை எல்லாம் கேஸ்ல அப்படின்னு சொன்னது அதுதான். சோ இவங்க எல்லாம் அங்கிருந்து வந்ததுக்குடைய நோக்கம் என்னன்னா விஜயை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் தான் இவரே வராரு, சார் உங்களுக்கு பழி வாங்கணும் நோக்கம் என்ன காப்பாத்துங்க சார். உன்னை பழி வாங்கணுன்ற நினைச்சிருந்தாருன்னா இந்த சீஃப் மினிஸ்டர் அன்னைக்கு போயிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க எப்போ விஜயை கைது பண்ண போறீங்கன்ட்டு. உங்களுடைய கருத்துக்களை நான் என்னை உட்படுத்தி கொள்ள மாட்டேன், நான் ஒரு தனி நீதிபதி ஆணையத்தை வச்சுட்டேன், அமைச்சாச்சு, அது கொடுக்குற ரிப்போர்ட் மேலே நான் செயல்படுவேன்னு சொல்லி சட்டப்படி தான் நான் நடப்பேன். அதுக்கு மேலே எதையுமே பேசல அவர். இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு வந்துட்டு முந்தாநாடு முட்டு வேற கொடுத்தாரு அவர். எந்த ஒரு தலைவனும் தனது தொண்டன் சாகிறத விரும்ப மாட்டான் அப்படின்ட்டு. எந்த ஒரு தலைவனும் விரும்ப மாட்டான். விஜய் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. விரும்புறாரு இல்லையா, நடந்தா வேடிக்கை இல்ல, வேடிக்கை பார்த்தாரா இல்லையா? விக்கிரவாண்டியில் நடந்தா இல்லையா? 5 பேர் செத்தான், வேடிக்கை பார்த்தாரா இல்லையா? 400 பேருக்கு மேல வந்துட்டு மயக்கம் போட்டு கொடுத்தான், வேடிக்கை பார்த்தாரா இல்லையா? இங்க இந்த மாநாட்டில் 3 பேர் சாவலையா? மதுரை மாநாட்டில்